ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறோம். இது எங்கள் ஆச்சி இப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம இதே மாதிரி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இது எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு மிளகாய் வத்தலை நல்லா ரெண்டாக உடச்சி போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் போடலாம், டேஸ்ட் இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி அது இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ரெண்டெண்ணெய் விட்ருக்கேன். அது நல்லா திவக்கணும். நல்லா வதக்கி அது வெங்காயம் நல்லா திவங்கின பிறகு அதுக்கு பிறகு நம்ம முருங்கைக்கீரை நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்கீரையை அப்படியே நல்லா போட்டுற வேண்டியதான். அதில் நல்லா கழுவி போட்டு கொத்தி ஊற்றி வச்சிடணும். நான் நல்லா ஒரு குத்து கீரைக்கு மேலேயே தான் போட்டேன். ஆனால் நல்லா திவக்கின பிறகு பாருங்கள், கொஞ்சோண்டு ஆயிரும். ஆமாம், முருங்கைக்கீரை எந்த ஒரு கீரைனாலும் நம்ம பொரிச்சிட்டா கொஞ்சோண்டு ஆயிரும். பார்க்கையில் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பொரிச்சிட்டா கொஞ்சோண்டு ஆயிரும். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை நல்லா கழுவி போட்டாச்சு. போட்டுட்டு அதுலேயே நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும். ஆமாம், முருங்கைக்கீரையை நல்லா போட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு அதிலே போட்டுக்கணும். ஆவி படப்பட அப்படியே அது சுருங்கிடும். ஆமாம், தேவையான அளவு உப்பு போட்டு அப்புறம் அதை நல்லா எல்லாம் கலந்துக்கிட வேண்டியதான். ஆமாம், எல்லாம் நல்லா திவக்கி விடணும். நல்லா எல்லாம் ஒன்று போல் கிளறி எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாம் ஒன்று போல் கிளறி நல்ல சுருளை அது அப்படியே ஆவி படப்பட அப்படியே சுருண்டுரும். சுருண்டுட்டு அந்த நம்ம தண்ணி தொளிச்சு வேக வைக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண வேண்டாம். அது ஆவிலே அம்பட்டுமே சுருண்டுரும். நல்லா அது பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் எல்லாம் சுருளை இது பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான். ஆமாம், கொஞ்சம் நல்லா ஆவியில் அது வேகணும்ல, அதுக்கு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு பாருங்கள், நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் மூடி. என்ன பாருங்கள், நல்லா சுருண்டுருச்சு. இது இந்த முருங்கைக்கீரையில் முட்டை ஊற்றினா என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் முட்டை ஊற்றிருக்கேன். ஆமாம், எங்கள் ஆச்சி இதில் இது போடுவாங்க, தேங்காய் பூ போடுவாங்க, முட்டை ஊற்றுவாங்க, வேர்க்கடலை இருக்கலாம், அந்த நிலக்கல்லையே நல்லா வறுத்து ரெண்டாக உடச்சி பொடி பண்ணி அதை போடுவாங்க. அது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க. நம்மளுக்கு எல்லா டேஸ்ட்டுமே எல்லாம் நல்லா தான் வரும். அதை நல்லா வதக்கிட்டோம்னா அந்த முட்டை வடை, இதில் மிளகுத்தூள் போடலாம். மிளகுத்தூள் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் மிளகத்தை போட்டிருக்கதே ஓரளவுக்கு காரமாக தான் இருக்கும், அதனால தான் நான் மிளகுத்தூள் போடலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், அது லேசாக அந்த பச்சை வடை போகிறதுக்காண்டி மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நல்லபடியாக முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி இறக்கிடுவோம். வாங்க மக்களே, முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.